வியர்டான ஒரு விஷயத்த நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில பேர் சில நாள் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிவாங்க, சில நாள் அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அதே பாடி, அதே ஃபேஸ், அதே லைஃப், ஒன்றே ஒன்று மட்டும் வேறு, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும் வேறு. சில நேரம் அவங்க சைலண்ட்டாக தெரிவாங்க, சில நேரம் அவங்க பேசுகிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியும். ட்ரெஸ்ஸுங்கிறது வெறும் துணி தானே, இல்லை அது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுதா? ஒரு லேடி இருந்தாங்களாம். அவங்க நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன், ஐடியாஸ் நிறைய இருக்குது, ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க ஆஃபீஸில் சொன்னதை யாருமே காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்களாம். யாருமே அவங்கள சீரியஸாக எடுத்துக்கலை. ஏன்னா அவங்க லூஸான க்ளோத்ஸ் போட்டிருந்தாங்க, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நியூட்ரல் கலர்ஸ், எப்போவுமே சேஃபான கலர்ஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். கண்ணாடி கூட ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அவசரம், டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது, ஓடிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க பேசுகிறதும் ரொம்ப வேகமாக இருந்தது, அன்ஷுவராக இருந்தது. ஒரு நாள் ஆஃபீஸில் அவங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சான். அப்போது இன்றைக்கி நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன்னு முடிவு பண்ணாங்களாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் கிடையாது, ட்ரமாட்டிக்காக கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸும் கிடையாது. இன்டென்ஷனலி ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சாங்களாம். எப்படி? ஸ்ட்ரக்சரான அவுட்ஃபிட், நல்ல இடுப்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸு, மினிமலான ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு அழகாக போனாங்களாம். இன்றைக்கி பார்த்தா ஆஃபீஸில் எல்லாரும் அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்களாம். அவங்க பேசுகிறத கவனிச்சாங்களாம், ஐ கான்டாக்ட் கொடுத்தாங்களாம். ஏன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அப்படி. ஒரு ட்ரெஸ்ஸு உங்களோட வாழ்க்கையே மாற்ற முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இது ஒன்றும் கற்பனை கதை கிடையாது, இதுதான் சைக்காலஜி. சைக்காலஜியில் இதுக்கு பேர் என்க்ளோஸ்டு காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ட்ரெஸ் பண்ணுற விதம், நாம் யோசிக்கிறது, நாம் ஃபீல் பண்ணுறது, நம்ம பிஹேவ் பண்ணுறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், நான் கான்ஃபிடெண்ட்டாக மாறிட்டு அதுக்கப்புறம் என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை நல்லா கான்ஃபிடெண்ட்டாக காட்டுற மாதிரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடி அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்துடும். இதுதான் என்க்ளோஸ்டு காக்னிஷன். நீங்கள் போடுற ட்ரெஸ் வெறும் எக்ஸ்டர்னலி அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. நம்ம போடுற ட்ரெஸ் நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம பிரெயின் அதை பார்க்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூனிங் அங்கே நடக்கும். இதுதான் என்க்ளோஸ்டு காக்னிஷன். நீங்கள் போடுற ட்ரெஸ் எக்ஸ்டர்னல் கிடையாது, நாம் போடுற ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிரெயினை டியூன் பண்ணி அந்த மூடை நமக்கு செட் பண்ணும். இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ரக்சராக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஸ்ட்ரக்சராக பிஹேவ் பண்ணுவீங்க, பவர்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுவீங்க, ஒர்க் மோடில் இருப்பீங்க, ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் லூஸாக கேஷுவலான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கேஷுவலாக ஃபீல் பண்ணுவீங்க, லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு தான் உங்களோட பிஹேவியரே ப்ரோக்ராம் பண்ணும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? நான் சாதாரணமாக வீட்டில் நைட்டி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு வேலை பார்க்கவே தோணாது. கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டலாம், கொஞ்ச நேரம் அந்த சோஃபாவில் அப்படியே படுக்கலாம், அப்படியெல்லாம் தோணும். இப்போது நான் வீட்டில் எப்போவுமே நல்லா ட்ரெஸ் பண்ணி தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது இல்லை நம்ம வேலை பார்க்கணும், நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிரெயின் ஆக்டிவ் மோட்லேயே எனக்கு இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு சொல்லுது நீ ஒர்க் பண்ண போகிற, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, எங்கேயோ வெளியே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒர்க் மோட்லேயே இருந்துகிட்ருப்போம். ஸோ மார்னிங் ஃபுல்லாகவே நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும். நாம் போடுற ட்ரெஸ் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். நீங்கள் இன்றைக்கி பிளேசர் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு அத்தாரிட்டி அப்படிங்கிற அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, சிஇஓஸ் பாருங்கள், எல்லாருமே எப்போவுமே பிளேசர் தான் போட்டிருப்பாங்க. சும்மாவா அந்த ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க, காசு கொடுத்து நீங்கள் பிளேசரை வாங்கி போடுங்க அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சைக்காலஜி இருக்குது. நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் ஒர்க் மோடில் இருக்க முடியும், அத்தாரிட்டேட்டிவ் பவர் கொடுக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி லூஸாக ஒரு ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்விசிபிலிட்டியை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அன்னைக்கு நீங்கள் நல்ல ஒர்க் மோடில் இருக்க முடியாது. உங்களோட பிரெயின் கான்ஸ்டண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கும், நான் யார் நான் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ட்ரெஸ்ஸு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நீ அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷனில் இருக்கிற, இன்றைக்கி நீ லேசியாக இருக்கிற, இன்றைக்கி நீ கொஞ்சம் லைட்டாக வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். சைக்காலஜியில் செல்ஃப் பர்செப்ஷன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உள்ள யார் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் யாருன்னு உங்கள் பிரெயின் முடிவு பண்ணாது. உங்களோட பிஹேவியர், ஹவ் யூ பர்சீவ்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தான் நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க, அந்த ஆள் யாருங்கிற முடிவுக்கு நீங்கள் எப்படி வருவீங்க? அவங்களோட நடத்தையை வச்சு தானே, அவங்களோட ட்ரெஸ்ஸிங், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அதை வச்சு தானே அந்த ஆள் நல்ல ஆள்,
இது நமக்கு செட் ஆகாது அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அவர் யாருன்னு உள்ள அவரோட கேரக்டர்லாம் தெரியுற வரைக்கும் நீங்கள் வெயிட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை தானே? இம்மீடியட்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். அப்படிதான் நம்மளோட பிரெயின் நம்மளை பற்றியும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளோட பிரெயின் நம்மளை ஒரு மூணாம் மனுஷன் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். இவ என்ன பண்றா, இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதை வச்சுட்டு ஓ இதுதான் நான் அப்படிங்கிற முடிவுக்கு உங்க மூளை வந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லா வேலையும் கரெக்ட் டைமுக்கு நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மூளை ஓ நான் பங்க்சுவல் தான் அப்படின்னு முடிவுக்கு வரும். நீங்க எல்லா வேலையுமே டைமுக்கு கரெக்டா பண்றீங்க, பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா பண்றீங்க அப்படின்னா உங்க மூளை ஓ நான் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். நீங்க எலகண்டா ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா ஓ நான் ரொம்ப ரிஃபைன்டான பர்சன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். இது எதுவுமே உண்மையே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு பிம்பத்தை உங்க மூளைக்கு கொடுக்குறீங்க, இதுதான் நான் அப்படின்னு. நான் ஒரு சாதாரண தூத்துக்குடியில வளர்ந்த பொண்ணுதான், சரியா? அப்போ எங்க வீட்டுலலாம் என்னை எப்படி வளர்த்தாங்கன்னா, சொல்லும் போதே நடக்கும்போது நீ அப்படியே குனிஞ்சுதான் நடக்கணும், சத்தமா சிரிக்க கூடாது, இப்படிதான் என்னை வளர்த்தாங்க. அதாவது இது ஏன் நமக்கு இப்படி சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம குனிஞ்சுக்கிட்டே நடக்கும் போதே ஐயம் பாவம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் யாருனாலும் அடங்கி போவேன், அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டியை நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ட்ரைனிங்கே. யூ ஆர் அ உமன் அப்படிங்கிறதுனால தான். இது எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. நானும் குனிஞ்ச தலை நிமிராம நடந்த ஒரு பொண்ணு தான். பட் லேட்டர் ஆன் படிக்கும்போது தான் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்மளோட போஸ்டர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் யார் அப்படிங்கிறது. இது நீங்கள் பிளேசர் போட்டு நல்ல கான்ஃபிடென்ட்டான இல்லை ஒரு காட்டன் சேலை அதெல்லாம் கட்டிட்டு நீங்கள் நடக்கும்போது உங்களோட போஸ்டரை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ட்ரெஸ் போடும்போது உங்கள் பிரெயினுக்கு தெரியுது இல்லையா இதுதான் நான் அப்படின்னு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏய் நீ ரொம்ப கம்பீரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஷோல்டர்ஸை பின்னாடி தள்ளு, ஸ்லோவாக பேசு, கான்ஃபிடென்ட்டாக பேசு அப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே போயிடும். அது நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ்டரோடு நடக்கும்போது பீப்புள் நம்மளை வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தை மாதிரி நடந்துட்டு இருப்பேன். இப்போது ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மாற்றி இமேஜ் கன்சல்டிங் எல்லாம் படித்து எல்லாம் மாற்றி நான் பிஹேவ் பண்ணும்போது பீப்புள் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் உண்மையிலே நான் மாறி இருக்கேன். நான் நிறைய கவனிக்க தான் செய்கிறேன். இது எல்லாமே உண்மை. நான் எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எஜுகேஷனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாம் எல்லாருமே ஒரு சோஷியல் அனிமல். ஸோ நம்ம சோஷியலி நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறத வச்சு நம்மளோட நிம்மதியான வாழ்க்கையும் ஒரு சந்தோஷமும் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, முன்னாடி நான் நல்லாவே ட்ரெஸ் பண்ண மாட்டேன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையாது, தூத்துக்குடியில் என்னதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் இருந்தப்போ ஒரு பேங்க்குக்கு போனேன் அப்படின்னா இந்த வாமா உட்கார்ந்தாங்க அப்படி சொல்லுவாங்க. என்னை ஸ்டேட் பேங்க் போவேன். அதுக்கப்புறம் என் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மாற்றி அதே ஆள் தான், அதே தூத்துக்குடிக்குள்ளே தான், அதே பேங்க்குக்கு நான் போவேன். அதே செக்யூரிட்டி என்னை பார்த்துட்டு மேடம் கொஞ்சம் இங்கே உட்காருங்க மேடம் அப்படி சொல்லுவாங்க என்னைய. இது எப்படி சொன்னாங்க அப்படின்னா த வே யூ ட்ரெஸ். அவங்க நான் யாரோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒரு வாட்டி ஏதோ ஒரு வேலைக்கு போகும்போது பேங்க் மேனேஜரை போய் என்னை பார்க்க சொன்னாங்க. அவர்கிட்ட போய் நான் உட்காந்துருக்கேன். என் தங்கச்சி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. அவள் வந்து வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் சும்மா நைட்டியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா. டக்குனு சுடிதாரை போட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி தலையோட அப்படியே என் கூட வந்திருந்தா. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி விடுக்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் போய் மேனேஜரோட போய் உட்காந்துருந்தோம். உட்காரும் போது மேனேஜர் என்கிட்ட மேடம் உங்களோட சேலரி எவ்வளோ மேடம், என்ன ஏது அப்படியெல்லாம் கேட்டாரு. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் அப்போ அவரு ஓ ஹவுஸ் ஒய்ஃபா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கிட்ட உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கா அப்படின்ட்டாரு. அவ நல்லா சம்பாதிக்கிறாள். ஆனா அவளை பார்த்துட்டு அவகிட்ட ஆண்ட்ராய்டு போன் கூட இல்லாத ஒரு பெண் அப்படின்னு அவ நம்பிட்டாரு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு அவ போட்டிருந்த ட்ரெஸ் தான். ஆனா உண்மையிலே அவ தான் வருமானம் ஈட்டிட்டு இருந்தா, நான் சம்பாதிக்கல அந்த டைம்ல. ஆனா இது மேனேஜருக்கு தெரியாது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். பீப்புள் கம் டு நோ. அதனால நம்மள பீப்புள் ரெஸ்பெக்ட் பண்ண ஓ நான் வந்து நல்ல ஒரு வேல்யூபிளான பர்சன் தான் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனாலையும் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அழகாவே கூடிடும். நம்மள மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு இந்த இமோஷன்ஸை ஹேண்டில் பண்றதுன்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். அது பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். அதை ஹேண்டில் பண்றதுக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங் ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ரொம்ப லோவாக இருக்கும், டயர்டாக இருக்கும், லேசியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்களேன், உங்கள் மூடு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இல்லை நீ நல்லா தான் இருக்க,
உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ பழசெல்லாம் யோசிக்காத, இந்த மாமியார் சொன்னதை பிடிச்சி தொங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம மைண்டு நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். இதுவும் நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன், ஏன்னா என் வாழ்க்கையில் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என் கதையை நான் சேர்த்தே சொல்லுவேன். நிறைய பேர்கிட்ட ஏன் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, அங்கே போகும்போது என்னை பார்த்து இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு அப்படியே ஒரு தோணும் இல்லைங்க, அதுக்கு தாங்க நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சீக்கிங் அட்டென்ஷன். இன்னைக்கு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா என்ன பார்க்குறவங்க என்னைய வந்து அட்டென்ஷனாக பார்க்குறாங்க, எனக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அது ஹாப்பியாக தான் இருக்கும், அதில் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நல்லா ட்ரெஸ் பண்ணுறதோட மோட்டிவேஷன், அதோட இன்டென்ஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த இன்டென்ஷன் அட்டென்ஷனுக்காக கிடையாது, ரெஸ்பெக்டுக்காக. ஏன் அப்படின்னா அட்டென்ஷன், என்னை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க என் ஆஃபீஸில், ஓகே அடுத்தது எத்தனை நாளைக்கு சொல்லுவாங்க? டெய்லியும் ட்ரெஸ் பண்ணால் டெய்லியும் சொல்லுவாங்க, டெய்லியும் அட்டென்ஷன் தான். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல என்னோட வேல்யூ, என்னோட சேலரி கூடுறது எல்லாமே எப்படின்னா நான் பண்ணுற வேலையில் தானே. நான் ட்ரெஸ்ஸு சூப்பராக போட்டேங்கிறதுக்காக, நான் அழகாக இருக்கேங்கிறதுக்காக எனக்கு சம்பள உயர்வு யாராவது கொடுத்துட போகிறாங்களா? இல்லை தானே. ஏன்? அதுதான் அந்த வித்தியாசம். அட்டென்ஷனுக்கும் ரெஸ்பெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது எல்லாரும் என்னை பார்த்து அழகாக இருக்கேன்னு சொல்லணுங்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணாமல், நான் யார், எனக்கு வேல்யூ இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் ட்ரெஸ் பண்ணணும். மீனிங் நான் எனக்காக ட்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எனக்காக ட்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், அப்போ என்னாகும், எனக்கு கான்ஃபிடென்ஸ் கூடும், நான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவேன், என் வேலையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், என் பிஹேவியர் எல்லாம் மாறி இருக்கும். அப்போ பீப்புள், ஐயோ இவங்க கிட்ட நம்ம ஒழுங்காக தான் பேசணும், இவங்க வேலையில் சரியாக இருப்பாங்க, கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க, வேலையை சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம உண்டாக்க அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, நமக்கு ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை இவங்க கிட்ட நம்ம இதுதான் பேசணும், நம்ம டபுள் மீனிங்காக பேசக்கூடாது, இப்படி நிறைய ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, பவுண்டரியை செட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட வேலையை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, அனாவசியமாக வேற எந்த கதையுமே அவங்க பேச மாட்டாங்க. அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே, என்கிட்ட இதுதான் பேசணும்னு நான் சொல்லலையே. அப்போ அவங்க ஏன் அந்த ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் சொல்லிடுச்சு இன்டெரக்டாகவே. இங்கே பாருங்க, நான் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கேன், என் வேலையை வச்சு என்ன நீங்கள் வேல்யூ பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லாமல் சொல்லிட்டேன். அப்போ அங்கே எனக்கு ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். முக்கியமாக மென் நம்மளை நோண்டவே மாட்டாங்க, ஏன்னா நம்மளை நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. நம்ம எதுக்கு ட்ரெஸ் பண்ணுறோம்? இன்னைக்கு நான் அழகாக இருக்கணும், நான் நல்லா தெரியணும், அப்படி தானே ட்ரெஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணாமல் நாளைக்கு நான் யாராக ஆக போகிறேன், அப்போ நாளைக்கு அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு பர்பஸ் அங்கே இருக்கணுமா? நான் யார், நான் என்னவாக ஆகணும், எதுக்காக நான் பிறந்திருக்கேன்னு ஒரு பர்பஸ் கிரியேட் ஆகுமா? அப்போது இந்த ஒரு பர்பஸ்க்காக நாளைக்கு நான் எப்படி இருக்கணும், அதுக்கு நான் இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இன்னைக்கு எல்லாரும் என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும் இப்படின்னு அந்த ஒரு இன்டென்ஷனோட, இதுக்கு பேர் தான் இன்டென்ஷனல் ட்ரெஸ்ஸிங். அப்படி நாம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நாளைக்கு நான் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு என்னால் ஈஸியாகவே போய் சேர முடியும். ஸோ இங்கே கேள்வி நான் என்ன ட்ரெஸ் பண்ணுறேங்கிறது கிடையாது, நான் யாராக மாறிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ தி ஆக்சுவல் கொஷின் என்னென்னா, நான் என்ன ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது, நான் யாராக மாறிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் டெய்லியும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பழைய ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம தெரியாமல் லூஸ் மாதிரிலாம் எதாவது பண்ணியிருப்போம்ல, அந்த ஐடென்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிக்கிட்டோ இல்லை குறைச்சிக்கிட்டோ நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க. புதுசாக நான் யார், நான் என்னவா ஆகணுமோ அதுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை உங்கள் ட்ரெஸ்ஸிங் மூலமாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இதை பண்ணும்போது ஒரு மைண்ட் செட்டில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்குமா? அது ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும். இதுதான் இங்கிலீஷில் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம க்ரோத் மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையும் நமக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாக்னண்ட்டாக ஒரே மைண்ட் செட்டில் இது இப்படித்தான் அப்படின்னு இப்படி நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையிலையும் நம்ம ஒரே இடத்துல இங்கேயே இருந்துருவோம், வாழ்க்கையும் நமக்கு வளராது. நம்ம வாழ்க்கை வளராத பட்சத்தில் நம்ம பசங்களுக்கு நம்மளால் அதை சொல்லவும் முடியாது, அவங்க வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு நமக்கு கைட் பண்ணவும் தெரியாமல் போயிடும். பார்த்தீங்களா ஒரு ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு
ஃபர்ஸ்ட் என்க்ளோத் காக்னிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் மைண்டை மாற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுற விதம், பிஹேவ் பண்ணுற விதத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் ஐடென்டிட்டி ஆக்டிவேஷன். நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல பிளேசர்லாம் போட்டிங்க அப்படின்னா அத்தாரிட்டேட்டிவான ஒரு லுக் கொடுக்கும். நீங்கள் லூஸாக ஷேப்லெஸ்ஸாக ஒரு ட்ரெஸ் போட்டிங்கன்னா இன்விசிபிளான ஒரு லுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூணாவது பாயிண்ட் செல்ஃப் பர்செப்ஷன் தியரி. நீங்கள் யாருங்கிறத அப்படியே உங்கள் மைண்டு நம்பாது. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் யாருங்கிறத உங்கள் மைண்ட் நம்பிக்கிட்டே இருக்கும். நாலாவது பாயிண்ட் போஸ்டர் சேஞ்சஸ் யுவர் மைண்ட். நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் போஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக மாறும். உங்கள் போஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக மாறும்போது உங்களோட பிஹேவியர் எல்லாமே மாறும். அஞ்சாவது பாயிண்ட் சோஷியல் ரெஸ்பான்ஸ் லூப். நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் சொசைட்டியில் மிச்சவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். அடுத்தது இமோஷனல் ரெகுலேஷன். நமக்கு என்னைக்காவது லோவாக ஃபீல் பண்ணுறோம், லேசியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு உங்களோட ட்ரெஸ்ஸிங் அத்தாரிட்டேட்டிவாக இல்லை அழகான ட்ரெஸ்ஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட இமோஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். என்றைக்குமே நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது அட்டென்ஷனுக்காக ட்ரெஸ் பண்ணாமல் அடுத்தவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூவும் ஒரு சொசைட்டியில் கூட ஆரம்பிக்கும். அடுத்தது ஃப்யூச்சர் செல்ஃப் அலைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணுறது இன்னைக்காக மட்டுமே இல்லாமல் நாளைக்கு நான் என்னவா மாற போகிறேன் அப்படிங்கிறதையும் யோசித்து நம்ம இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணோன்னா நம்மளோட நாளை வாழ்க்கையும் அழகாக இருக்கும். ஸோ ஸ்டைல் இஸ் நாட் ஃபார் அக்கேஷன், தட் இஸ் ஃபார் யுவர் ஐடென்டிட்டி. நான் உங்கள் ஆனி. நான் ஒரு இமேஜ் கன்சல்டன்ட் அண்ட் வெல்னஸ் கோச். சைக்காலஜி சம்மந்தமாக இல்லைனா ட்ரெஸ்ஸிங் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கான்டென்ட் கொடுக்கறதுக்காகவே நான் இருக்கேன்.